ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகளை கடந்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விடயம். நம்முடைய அருமையான போதகர் KN ராஜன் அவர்கள் கடந்து வந்த பாதை கடினமான பாதை. இன்றைக்கு பிரம்மாண்டமாக இந்த 25 ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அடைந்த கஷ்டங்கள் விவரிக்க முடியாதவைகளாக நிச்சயம் இருக்கும். ஆகவே இன்னும் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதற்காக ஒரு புதிய நாளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஸோ வாழ்த்தும்படி எனக்கு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்தது. என்ன வார்த்தை என்றால், 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏகதேசம் 2 வசனங்களும் ஒரே கருத்துடையதுதான். David became increased day by day because God was with him. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த ஊழியம் இன்னும் விருத்தி அடையும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியம். ஆகவேதான் நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறவைகள் எல்லாம் கையளவு மேகம்தான், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை போதகரோடு இணைந்து நீங்களும் செய்ய போகின்றீர்கள். இந்த கன்னியாகுமரி பகுதியில் மாத்திரமல்ல, மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் கூட தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படுத்தும்படி கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஒரு விருத்தி அடைகின்ற அல்லது விஸ்தாரப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகமும் வல்லமையும் இந்த ஊழியத்தில் இருக்கிறதை நான் துவக்க காலங்கள், அதாவது அவரோடு நான் பழகின அந்த நாள் தொடக்கம் நான் உணர்கிறேன். அவரோடு பேசும்போது, அவரிடத்தில் அமர்ந்து காரியங்களை பேசுகிற போது, ஊழியங்களை கவனிக்கின்ற போது, இது ஒரு நிலையில் நிற்கின்ற ஊழியம் அல்ல, இது படருகிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து ஒருவராக வந்தார், அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். இயேசு ஒருவராய் வந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். லூக்கா 9:1 12 பேர் என்று வாசிக்கின்றோம். அடுத்த அதிகாரம் லூக்கா 10வது அதிகாரம் 1 வசனம் பார்த்தால் இன்னொரு 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அத்தியாயம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் 120 பேர் கூடியிருக்கிறார்கள் இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகு. அவர்கள் தேவன் காட்டிய பாதையில், அவர் வழிநடத்திய விதத்தில் அவர்கள் தேவனை நோக்கி காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 41 படி 3000 பேராக அதனுடைய எண்ணிக்கை உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5000 பேர் தேவன் முன்குறித்த திட்டத்தின்படி திருச்சபையில் வந்து இணைகின்றார்கள். அப்போஸ்தலர் 5:14 பாருங்கள். திரளான ஜனங்கள் அந்த மண்டபத்தில் கூடியிருந்தார். திரளான எண்ணிக்கைக்கு அடங்காத மல்டிடியூட் திரளான ஜனங்கள் அங்கே வந்து கூடினார்கள். இப்படி நாளுக்கு நாள் சபை வளர்ந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் நற்செய்தி நூல்களிலே மற்றும் அதிகமாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கின்றோம். 6வது அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனத்தில் இதுவரைக்கும் ஜனங்களுடைய தொகை பெருகியதுன்னு வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது சீசருடைய தொகை பெருகியது. அதாவது ரொம்ப குவாலிட்டியான பீப்புள், இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ந்த தன்மையுடையவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக துவங்கியது. அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சபைகள் பக்தி விருத்தி சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தன. தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு பெருகின. சபையினுடைய எண்ணிக்கை வளர்கிறது மாத்திரமல்ல, சபை மக்களுடைய அந்த ஆவிக்குரிய திறன் அல்லது இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பதும் கூட மிக பெரிதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்திற்கு என்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு அருமையான தேவ மனிதர் வெளி தேசத்தில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஐலாண்டை தெரிந்து கொண்டார், ஒரு தீவை தெரிந்து கொண்டார். அந்த தீவிலே அவர் ஊழியத்தை செய்ய துவங்கினார். 100 பேர், 200 பேர், இப்பொழுது 300 பேர் அந்த சபையினுடைய அங்கத்தினராக மாறினார்கள்.
இந்த தேவ மனிதன் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கருத்தாய் தேவனை நோக்கி ஜெபித்த போது பல திட்டங்களை ஆண்டவர் அந்த ஊழியருக்கு கொடுத்தார். அதில் ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால் 50,000 பேர் ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த சபையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அந்த சபையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 300. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து, ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு ஏற்பட்டு, அந்த வெளிப்பாட்டோடு 50,000 பேர் அமரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்தை வாங்கினார். இப்பொழுது இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை 300 பேர். ஆனால் கர்த்தர் சொன்னார் 50,000 பேர் அமரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டு என்று. இதை விட வேடிக்கை என்னவென்றால், அந்த ஐலாண்டில் மொத்தமே 5,000 பேர் தான் வாழ்கிறார்கள், வசித்து வருகிறார்கள். வெறும் 5,000 பீப்புள் அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டில், அந்த பாப்புலேஷன் 5,000 பீப்புள். ஆனால் இந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது ஆண்டவர் பிரத்யட்சமாய் அவருக்கு திட்டங்களை கொடுத்தார். 50,000 பேர் அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஒரு எழுப்புதலுக்கு முன்னோடியான திருச்சபை ஒன்றை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவரோடு பேசினார். இந்த மனிதர் நிலத்தை வாங்கினார். அடிப்படை ஆன சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, இந்த தீவில் இருக்கிறது 5,000 பேர் தான். ஆனால் நீங்கள் 50,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறீர்களே, எப்படி சாத்தியமாகும்? இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்றெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணினாங்க. ஆனால் அந்த மனிதன் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார், வேலையில் செய்து கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஃபவுண்டேஷனே போட்டுட்டார், வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த கவர்மெண்ட், அதாவது ஆட்சி மாறியது, மற்றொரு குழுவினர் ஆட்சி பொறுப்பை எடுத்தார்கள். அந்த பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். அந்த என்ன பில்னு சொன்னா, ஒரு பெரிய தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையை இந்த ஐலாண்ட்ல தான் அந்த தொழிற்சாலை வர வேண்டும், அதுதான் பாதுகாப்பானது என்று முடிவு செய்து பில் பாஸ் ஆயிடுச்சு. இந்த தொழிற்சாலை இங்கே உருவாக்கப்படுகிற போது அந்த தொழிற்சாலையில் பணி செய்வதற்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் மக்கள் பட்டணங்களிலிருந்து இந்த ஐலாண்டுக்கு குடி வந்தார்கள். வெறும் 5,000 பேர் கொண்ட அந்த ஐலாண்டில் 1.5 லட்சம் மக்கள் வந்து குடியேறினார்கள். இப்பொழுது இவர் கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆலயம் நிரம்ப துவங்கியது. இப்பொழுது அந்த ஆலயத்தில் 8 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்தான் உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் பாலியாங்கிச்சோ. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தால், ஒரு திட்டத்தை கொடுத்தால் அது அப்படியே நடக்கும். நான் பல சந்தர்ப்பங்களில் நான் என்னுடைய மனைவியும் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்க இருக்கிற ஊழியங்களை கவனித்திருக்கின்றோம். மிகச் சிறப்பான ஒரு ஊழியம். 8 லட்சம் மக்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆராதனையிலையும் 50,000 பேர் ஆராதனை செய்கிறார்கள். காலை 4 மணிக்கு தொடங்கி இரவு வரை இந்த ஆராதனை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பெரிய எழுப்புதலை அந்த மனிதர் கொண்டு வந்தார். அவர் இந்த ஐலாண்டை நுழைகிற போது மிகச் சொற்பமான மக்கள் தான். ஆனால் திட்டங்களை தேவனிடத்தில் வாங்கி கொண்டு செயல்படுத்திய போது உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள், தேவனுடைய மனிதர்கள் கண்ணீரிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊழியம் மற்ற ஊழியங்களுக்கு சவாலாக அல்லது எக்ஸாம்பிளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஊழியம் ஏன் வளர்ந்தது என்று நான் யோசித்த போது, அங்கு சென்ற சமயத்தில் அல்லது அந்த திருச்சபையோடு அவருடைய தலைவர்களோடு பழகிய போது நான் புரிந்து கொண்ட விடயம் என்னன்னா, 3 அதை சொல்லி நான் முடிக்கின்றேன். 1, பிரேயர். அந்த ஜெபத்திற்கு முக்கியமான நேரத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். இந்த சபை இன்னொரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறது. இந்த சபை இன்னொரு பெரிய ஒரு உயர்வை பார்க்க போகிறது. அப்படியானால் ஜெபிக்கின்ற நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். ஜெபிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் தேவை. 4 மணிக்கு எழுந்தால் அங்கே ஒரு பிரேயர் மவுண்டன், ஜெப மலை ஒன்று இருக்கிறது, வாங்கி வைத்திருக்கிறார்கள். 4 மணிக்கு குளிர்ந்த நேரத்தில் ஒன்று கூடி அவர்கள் ஜெபிக்க 4 மணிக்கு குளிரில் ஜெபிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்கிறார்கள். 2வது, மிக முக்கியமாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மை நடத்தணும், அவர்தான் எழுப்புதலை கொடுக்க முடியும், அவர்தான் திருச்சபை வளர்த்து கொடுக்க முடியும் என்று நம்புகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அந்த துணையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். 3வது, மிக முக்கியமாக தங்களால் முடிந்த அளவிற்கு ஆத்துமாதாயம் செய்கிறார்கள். உங்களுக்கு என்ன தெரிகிறதோ, நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அதை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இதில் மிக கவனமாக இருக்கிறார். ஒரு சோலை கூட அவங்க மிஸ் பண்றதில்ல. அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எவ்ரி வீக் ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றதற்கு மிக ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நாம் இயேசுவை அறிந்து கொண்டதற்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் காத்திருக்கிற போது, அந்த பெலன் வருகிற போது, எருசலேமிலே, யூதியாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆனால் இந்த ஆதி சபை மக்கள் தேவன் எதிர்பார்த்த காரியங்களை செய்யாமல் எருசலேமிலே இருந்து அவர்கள் ஆராதனை செய்து அகமகிழ்ந்தார்கள். வெளியிலே சென்று நற்செய்தி சொல்லவில்லை. நடந்தது என்ன? ஒரு மிகப்பெரிய சிதறடிப்பு வந்தது, உபத்திரம் வந்தது, மக்கள் சிதறி போனார்கள். சிதறி போன பிறகு சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது அப்போஸ்தலர் 1:8 நாம் கீழ்ப்படியாவிட்டால் அப்போஸ்தலர் 8:1 நடக்கும் என்று ஒருவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 நாம் கீழ்ப்படியாவிட்டால், அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி சொல்லாவிட்டால் அப்போஸ்தலர் 8:1 நடக்கும். அங்க என்ன எழுதியிருக்கிறது சொன்னால், சபைக்கு உபத்திரம் வந்தது, மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு செய்திகள் சொல்லப்பட்டன, சாட்சிகள் சொல்லப்பட்டன. அநேக ஜனங்கள் எல்லா பிராந்தியங்களிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த சபையை மற்ற சபைகளோடு கம்பேர் பண்ணி இணைத்து பார்த்து யோசிக்க முடியவில்லை. இந்த சபையும் இந்த ஊழியமும் வித்தியாசமான ஊழியம். இனி ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது மிகப்பெரிய ஒரு விரிவாக்கம், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். அதற்கு இந்த திருச்சபை மக்கள் நம்முடைய அன்பு போதகருக்கு தோள் கொடுப்போம். இந்த ஊழியம் இன்னும் விருத்தி அடை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில இந்த மக்களுடைய எண்ணிக்கை இருப்பதோடு மாத்திரமல்ல, இங்கிருந்து நற்செய்திகள் அறிவிக்கப்படும், இங்கிருந்து ஊழியர்கள் எழும்பி போவார்கள், இங்கிருந்து மிகப்பெரிய எழுப்புதல் படைமுயற்சி கூட்டங்கள் துவங்கும். மற்ற பிரதேசங்கள் இருக்கிறவர்கள் நம்முடைய சபையை கண்ணோக்கி பார்க்கும்படி கர்த்தர் இந்த திருச்சபை ஊழியத்தையும் விசேஷமாக நம்முடைய அன்பு போதகரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். நான் மீண்டும் ஒரு விசை 2 சாமுவேல் புத்தகம் 5:10 நீங்கள் இனி வரும் நாட்களிலே விருத்தி அடைவீர்கள், பலத்து பெருகுவீர்கள் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.